ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டிஐ வல்னரபிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ அந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லயும் எப்படி வந்து நம்ம எஸ்எஸ்டிஐ வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம்? அண்ட் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ்ல எப்படி நம்ம எஸ்எஸ்டிஐ இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறது? அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். Okay, மக்களே. So without any further delay, we can jump into tryacme.com. So tryacme.comல இப்ப நம்ம வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் லேர்னிங் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்ஜெக்ஷன் மாடியூலுக்குள்ளார சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ரூமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனியா இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து இருக்கும். ஸோ அதுல டாஸ்க் 1ல போய்க்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்குன்னு ஒரு வல்னரபிள் மெஷின் வந்து குடுத்துருப்பாங்க. அத மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆ அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரீரெக்விசிட்ஸ், எஸ்எஸ்டிய பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ரீரெக்விசிட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நீங்க பேசிக் ஃபங்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ பத்தி பார்க்க போறீங்க. அண்ட் வெப் அப்ளிகேஷன்ல எப்படி இது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா இருக்க போகுது. அண்ட் இத வச்சு அ மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் எப்படி வொர்க் ஆகுது? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் எப்படி வந்து அ வல்னம் லைக் எப்படி எஸ்எஸ்டி வல்னரபிலிட்டிய வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் வந்து சில டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லாம் இருக்குல்ல. லைக் ஸ்மார்ட்டி, ஜின்ஜாட்டோ, ஜாட் அத அத பத்தியுமே இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல பார்க்க போறோம். அண்ட் எப்படி வந்து வல்னரபிலிட்டீஸ கண்டுபிடிக்கிறது, லைக் டிடெக்ட் பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அண்ட் மெட்டிகேட் பண்றது. இத பத்தியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரீரிக்விசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனோட HTML ஸ்ட்ரக்சர் ஆர் வெப் பேஜ் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நெறைய பிராக்டிகல் சேலஞ்சஸ்ல யூ வில் பி கோயிங் த்ரூ யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன். நம்ம எப்படி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோமோ, இங்கேயுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் என்ஜின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி யூ நீட் டு பி ஃபெமிலியாரிட்டி வித் லாங்குவேஜஸ் லைக் சர்வர் சைட் லாங்குவேஜ் லைக் பைத்தான், PHP அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ரூமோட அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் இவங்க வந்து ஒரு ஐபி அண்ட் டொமைன் நேம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல தான் உங்களுக்கு ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அத மட்டும் ETC ஹோஸ்ட் ஃபைல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல்ல போயிட்டு எக்கோ குடுத்துக்கோங்க. சிங்கிள் கோட்டுக்குள்ளார நீங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இத எடுத்துட்டு போயிட்டு ETC ஹோஸ்ட் இந்த ஃபைலுக்குள்ளார ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அது ரைட் ஆயிடுச்சுன்னா வெரிஃபை பண்றதுக்கு ஆம், கேட் இடிசி ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமைன் வந்து இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரௌசர்லையுமே வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ நான் பர்ப்ல ஓப்பன் ப்ரௌசர் அதோட எம்பெடட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டேக்கிங் டைம். ஸோ பேரலி வி கேன் கோ ஹெட் வித் அ ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியல. டோன்ட் டேக் மச் டைம். யா, ஐ கெஸ் இட்ஸ் கேம் SSTA.thm. ஓகே, எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். SSTA.thm. Oops, man. Okay. http:// ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம செட் பண்ண ETC ஹோஸ்ட்ல ஐபி அண்ட் ஹோஸ்ட் நேம் வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுல வந்து 3 லேப் கொடுத்துருக்காங்க. PHP, JavaScript அண்ட் பைத்தான். ஸோ இதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ டைவிங் இன்டு தி பிரசன்டேஷன். ஸோ ஏன் நான் இந்த பிரசன்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ட்ரையாக்மில படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அத கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி, உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன்ல கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஒரு 5 ஸ்லைடு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து SST வல்னரபிலிட்டி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் ஆர்.
ஸோ இப்போ லெட்ஸ் இமேஜின் இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கிஃப்ட் வாங்கி தருவீங்க. அ இதுக்கு முன்னாடிலாம் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கிரீட்டிங் கார்ட் வாங்கி தருவாங்க. இல்ல ஏதாவது பர்த்டே கார்ட் மாரி வாங்கி தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்த்டே கார்ட் ஆர் கிரீட்டிங் கார்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல நீங்க எழுதுற உங்க ஃப்ரெண்டோட நேமு இல்ல மெசேஜ் எழுதுவீங்களா? ஹேப்பி பர்த்டே டூ யூ மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதுவீங்களா? ஸோ இதுதான் வந்து மெசேஜ். ஸோ அதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் யுவர் ஓன் கார்ட். இப்போ நீங்களே வந்து ஒரு கார்ட கிரியேட் பண்ணி, அவங்க பேர் எழுதுறதுக்கு பதிலா, ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வந்து மார்க்கெட்ல விக்கிது. அத நீங்க வந்து யூஸ் பண்ணி, உங்களோட பர்த்டே கார்ட்ல எழுதி உங்க ஃப்ரெண்டுக்கு குடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட் என்ஜின்ஸுமே வெப் அப்ளிகேஷன்ல. நீங்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு பதிலா, ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் என்ஜின் இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் உங்களோட டேட்டாஸ குடுத்து, ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷனா வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ இவ்வளோதான் ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இந்த டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் எதுக்குன்னா, வெப் பேஜஸ டைனமிக்கா கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான். அண்ட் நம்ம சொன்னோம்ல அந்த நேமு, மெசேஜ் இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த எங்கெங்கலாம் வந்து ஆ லைக் காலியான இடம் இருக்கோ, அங்கலாம் வந்து உங்களோட யூசர் இன்புட் வந்து குடுக்குறீங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு. அண்ட் இது 2மே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனல் வெப் பேஜா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ என்னென்ன டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லாம் இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Jinja 2, Quick அண்ட் Poke அண்ட் Jade அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் Jinja 2ங்கிறது ஒரு பாப்புலரான பைத்தான் அப்ளிகேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரசிவ் ரெண்டரிங்க்காக இந்த Jinja 2 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பைத்தான் பேஸ்ட் ஓகேங்களா? அதுமாரி Twig வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு PHP பேஸ்ட் டெம்ப்ளேட் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ ஆஃபர் சம் செக்யூர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் Puck அண்ட் Jadeங்கிறது இட் பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் இட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் Node.js அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி Node.js டெவலப்பர்ஸ் வந்து இத பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து அண்ட் இது இல்லாம ஸ்மார்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே வந்து PHP பேஸ்ட் தான். அதெல்லாம் நம்ம இப்போ பிராக்டிகல் டெமோல பார்க்கும்போது நீங்க பார்ப்பீங்க. அண்ட் ஈவன் இந்த லேப்லயே பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு 3 லேப் தான் குடுத்துருக்காங்க. PHP, JavaScript அண்ட் பைத்தான். பட் இது ஒவ்வொரு லேப்பும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2, 2 ரூம் கிட்ட இருக்கும். லைக் 2, 2 அப்ளிகேஷன் தனித்தனியா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, PHPலயே ஸ்மார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. ட்விக் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸ்மார்ட்டி அண்ட் ட்விக். ஸோ இது ஸ்மார்ட்டி அண்ட் இது வந்து ட்விக். இதுவே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, Jinja 2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் Maco அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து மொத்தமாவே இப்போ உள்ள ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த வெப் அப்ளிகேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, அங்க பயன்படுத்துற யூசர் இன்புட்ல ஏதாவது லைக் எப்படி நீங்க எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து எஸ்கியூஎல் கொரீஸ் குடுப்பீங்க. ஆர் சர்ச் என்ஜின் சர்ச் பார்ல ஆர் யுஆர்எல் பாராமீட்டர்ல ஆர் ஃபார்ம் ஃபீல்ட்ல எப்படி குடுப்பீங்களோ, அதே மாரி தான் இதுவுமே. நீங்க வந்து நார்மலா யூசர் இன்புட் குடுக்கறதுக்கு பதிலா, நீங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ் குடுப்பீங்க. அது சரியா வேலிடேட் ஆகாதனால, இட் மே லீட் டூ செவரல் ஹை ஆர் கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களால யூ கேன் ஏபிள் டு டூ எக்ஸஸஸ் லைக் ஸ்டோர்ட் எக்ஸஸஸ் ஆர் யூ கேன் ஏபிள் டு டூ இட் மே லீட் டூ லைக் கமாண்ட் இன்ஜெக்ஷன் ஆர் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் ஆர் ஈவன் டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ்எஸ்டினால இதெல்லாம் தான் பண்ண முடியும். இதேதான் இவங்க ட்ரையாக் மை ரூம்லயுமே இங்க இன்ட்ரோல குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஐல் எக்ஸ்பிளைனிங் ஓகேங்களா? ஸோ SSTI இஸ் a vulnerability that occurs when a user input is injected into a template engine of an application. This can lead to a range of security issues, including code execution, data exposure, privilege escalation, denial of service attack, and SSTI vulnerabilities often found in web applications that use template engines to generate dynamic content and have சீரியஸ் கான்சிக்வென்ஸ் இட் லெஃப்ட் அன்அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன தமிழ்ல சொன்னோமோ, அதேதான் அவங்க வந்து இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது வந்து கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எஸ்டிஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ கான்சிக்வென்ஸ் இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப சொன்னோம்ல, அதுதான் கான்சிக்வென்ஸ் ஆர் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
என்னென்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால சர்வர் சைடு ஃபைல்ஸ வந்து ரீட் பண்ண முடியும். அதாவது இன்டர்னல் ஃபைல்ஸ ரீட் பண்ண முடியும். ஆர் மாடிஃபை பண்ண முடியும். நீங்க குடுக்குற இன்ஜெக்ஷன் பேலோட்ஸ்னால. அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ அ கமாண்ட் எக்ஸிகியூஷன். அ ஒரு கம்ப்ளீட் சர்வரே உங்களால வந்து ஹேக் பண்ணி, அதோட கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். அண்ட் டேட்டா ஆக்சஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டூ டூ சேஞ்சஸ் இன் என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஈவன் சம்டைம் வந்து டேட்டாபேஸ் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் உங்களால வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து எஸ்எஸ்டியோட கான்சிக்வென்ஸ். ஓகேவா? ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ, நம்ம எப்படி வந்து அ போன ரூம்ல அதாவது எக்ஸ்எக்ஸில சொன்னோமோ, அந்த மாரி இதுலயும் நம்ம டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்லைடு வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே நீங்க உங்களால முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெஸ்டிங்க்கு உதவும்னு நெனைக்கிறேன். ஸோ, எந்த இடத்துல எஸ்எஸ்டிஐ வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா யூசர் இன்புட் ஃபீல்டு தான். பிகாஸ் இன்ஜெக்ஷன் நடக்கிறது எல்லாமே யூசர் இன்புட் சரியா வேலிடேட் ஆகாததுனால தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யூசர் இன்புட் ஃபீல்டு, யூஆர்எல் பாராமீட்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஐடோர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ, அந்த மாரி யூசர் கண்ட்ரோலபிள் பார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சம்டைம் வந்து ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் இட் கேன் பி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் மோஸ்ட்லி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பார். ஸோ எந்தெந்த ஃபார்ம்ஸ்லருந்துலாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? எந்தெந்த ஃபார்ம்ஸ்லருந்துலாம் உங்களுக்கு வந்து ரீப்ளே வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்ட் குடுத்து ரெஜிஸ்டர் ஆர் சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். என்னன்னு வரும்? ஹலோ யூசர் நேம் அப்படின்னு வருமா? ஸோ அந்த யூசர் நேமுக்கு பதிலா எஸ்எஸ்டி இன்ஜெக்ஷன் குடுத்தீங்கன்னா, ஸோ அது வொர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சர்ச் பார், அப்புறம் அப்டேட் ஃபீல்டுலாம் இருக்கும்ல. ஃபார்ம் ஃபீல்டுலயே வந்து அப்டேட் பண்றக்கூடிய ஃபீல்டுலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம். அண்ட் பிரிவ்யூ ஃபங்ஷனாலிட்டி. லைக் இங்கேயே நான் குடுத்துருப்பேன். லைக் இத கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே நாட் ஜூமிங் அப். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிடிஎஃப் ஜெனரேஷன் நடக்குதோ, இன்வாய்ஸஸ் ஜெனரேஷன் நடக்குதோ, ஆர் இமெயில்ஸ் வரக்கூடிய டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, அந்த இமெயில்ஸ்லாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயிலு, ஈவன் சம்டைம் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இமெயில்ல கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்ல. பிகாஸ் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கண்டிப்பா வேலிடேஷன் நடக்கும். பட் அதுவுமே ஏதாவது ஃபில்டர் பைபாஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் இடத்துலலாம் உங்களால எஸ்எஸ்டி வல்னரபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஈஸியா லைக் என்னென்ன பேலோட்ஸ்லாம் பயன்படுத்தலாம்? இருக்கா? இல்லையா? அப்படின்னு எப்படி பேய் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்ற மாரி, அ அந்த அப்ளிகேஷன்ல எஸ்எஸ்டிஐ இருக்கா? இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன பாராமீட்டர், ஃபார்ம் ஃபீல்டு, சர்ச் பார் எல்லாமே சொன்னாலுமே, என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணலாம்? சாரி என்ன பேலோட் யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? பிகாஸ் நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. எந்த பேலோட் குடுத்தா என்ன பதில் வருதோ, அத வச்சு தான் நம்ம என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்கன்னு நம்மளால கருத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இந்த கர்லி பிரேசஸ் மாரி இருக்குல்ல. கர்லி பிரேசஸ் 7*7 இது வந்து எதுக்குன்னா, இப்ப இது குடுக்கும்போது உங்களுக்கு 49 அப்படின்னு வந்து பதில் வரணும். பிகாஸ் 7 இன்டூ 7 வந்து என்னது 49 தானே. அ மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்டி வெல்லாமட்டில எல்லாத்துலயுமே வந்து 7*7 அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ர உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்க என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் இட் நீட்ஸ் டூ மல்டிப்ளை த நம்பர்ஸ் அண்ட் அது ரெண்டர் ஆயி காமிக்கும்போது நமக்கு அதோட பதில் இருக்கணும். ஸோ 7*7 குடுக்கும்போது 49 அப்படின்னு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா, அது என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Jinja 2 அண்ட் Qwik. அதாவது பைத்தான் அண்ட் PHP பேஸ்ட் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இது நீங்க குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அந்த இன்புட் ஃபீல்ட் வந்து ரெஸ்பான்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். எப்படி நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதே மாரி ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும் தான் உங்களால இந்த டெம்ப்ளேட் என்ஜின்ஸே வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு காமன் டெம்ப்ளேட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்லி பிரேசஸ் மாரியே சிங்கிள் கர்லி பிரேசஸ் அதுக்கு முன்னாடி ஹாஷ் வேல்யூ பயன்படுத்தணும். ஸோ இது பயன்படுத்தும்போது உங்களுக்கு மறுபடியும் 49 அப்படின்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா இது வந்து ஜாட் அண்ட் பக் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்ட் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலிகாட் பேஸ்ட் எக்ஸ்பிரஷன் நீங்க இந்த பாலிகாட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இது நீங்க குடுக்கும்போதே சில நேரங்கள்ல அப்ளிகேஷன்ல எரர் அடிக்கும். லைக் எப்படி நமக்கு எஸ்கியூஎல்ல சின்டாக்ஸ் எரர் அடிக்குதோ, அதே மாரி சின்டாக்ஸ் எரர், டெம்ப்ளேட் என்ஜின், லைன் நம்பர் அப்படின்லாம் அடிக்கும். அத நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாரி எரர் அடிச்சாவே உங்களுக்கு ஈஸியா யூ கேன் ஏபிள் டூ ஃபைண்ட் இட் வாட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் என்ஜின் இட் இஸ் யூசிங் இட். பிகாஸ் இது கண்டுபிடிச்சா மட்டும் தான் இதுக்குள்ளார நீங்க பேலோட்ஸ பயன்படுத்தி கமாண்ட் எக்ஸிகியூஷனோ, ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனோ என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லைட்ஸ் அவ்வளோதான். ஸோ பேக் டூ ட்ரையாக்மி ரூம். ஸோ இப்ப நான் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா,
ட்ரையாக்மேலேருந்து எடுக்கப்பட்டக்கூடிய கன்டென்ட் தான். ஓகேங்களா? நானா எதுவும் வந்து கிரியேட் பண்ணல. எல்லாமே ட்ரையாக்மேல இருந்து தான். நான் ஒன்லி திங் இஸ் நான் வந்து எத ரீப்ளேஸ் பண்றேன்னா, டெம்ப்ளேட் என்ஜின்ஸ முன்னாடி வச்சுட்டு, எஸ்எஸ்டிஏ ஓவர்வியூ அதுக்கப்புறம் வச்சேன். பிகாஸ் இட் சோ தட் யூ கைஸ் கேன் ஈசிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்டிஏ ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னதான் இவங்களும் குடுத்துருப்பாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. இந்த மாரி டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் ஸோ இதுல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இதோட ஃப்ளோ இப்படிதான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி. அண்ட் ஸோ யூசர் இன்புட் எஸ்கேப்பிங் யூசுவலா நடக்கிறது. அண்ட் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாரி டெம்ப்ளேட்னா என்ன? யூசர் இன்புட்னா என்ன? அதோட காம்பினேஷன் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈவன் இந்த எக்ஸாம்பிளுமே வந்து நான் இதுலருந்து தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஸோ இங்க பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ இந்த ஜின்ஜா 2வோட ஒரு ஸ்னிப்பெட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஹலோ டெம்ப்ளேட்ன்னு குடுத்து, இந்த இடத்துல ஹலோவுக்கு பக்கத்துல நேம் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட் வந்து போகுது. ஸோ இங்க ஹலோ வேர்ல்டுன்னு இவங்க ஒண்ணு ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹலோவுக்கு பக்கத்துல உள்ள நேம்ல தான் நீங்க குடுக்கக்கூடிய யூசர் இன்புட் வந்து போகும். ஸோ இது பிரிண்ட் ஆகும்போது எப்படி ஆகும்னா, இவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்க நேம் இஸ் ஈகுவல் டூ வேர்ல்டுன்னு இருக்குல்ல. ஸோ பிரிண்ட் அவுட்புட்ன்னு குடுக்கும்போது, ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து நேம் நீங்க குடுக்குறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. In this example, name is a placeholder that gets replaced with the value of world during rendering. ஓகேவா? ஸோ ரெண்டர் பண்ணும்போது நீங்க குடுக்குற இன்புட்டா தான் வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் அட்டாக் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சொன்ன மாரி டிடெக்ஷன்ல அ ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் வந்து குடுத்து பார்க்குறாங்க. லைக் Jinja 2ல 7/7 அப்படின்னு குடுக்குறாங்க. 49 அப்படின்னு வருது. ஸோ தே ஆர் கன்ஃபர்மிங் இட்ஸ் a Jinja 2 அண்ட் பைத்தான் லேப்ல அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க குடுத்துருக்க மாரி ஃபர்ஸ்ட் PHP அப்ளிகேஷன் போய்க்கலாம். ஸோ PHP எங்க இருக்கு? PHPல ஸோ ஸ்மார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பிராக்கெட்ல 7/7 அப்படின்னு குடுக்கலாம். 7/7 அப்படின்னு குடுத்துட்டு, சப்மிட் அப்படின்னு குடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு வருதா? விச் மீன்ஸ் தே ஆர் யூசிங் JAT. சாரி JAT கிடையாது. தே ஆர் யூசிங் ஸ்மார்ட்டி அப்ளிகேஷன். விச் இஸ் PHP பேஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, பைத்தான் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ தே ஆர் யூசிங் Jinja 2. ஸோ அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. Jinja 2வா? Jinja 2வான்னு தெரியல. ஸோ Jinja 2ன்னே நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து நம்ம குடுத்த அதே பேலோட நம்ம குடுத்து பார்க்கலாம். ஐ கெஸ் ட்ராப் டவுன்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணது. ஸோ இத குடுத்து பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து இங்க வொர்க் ஆகல. ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இதுல வந்து ஹாஷ் வேல்யூ பயன்படுத்தி பார்க்குறேன். ஹாஷ் வேல்யூ நமக்கு வொர்க் ஆகல. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஐ கெஸ் டபுள் பிராக்கெட் இதுக்கு பயன்படுத்தணும்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. டபுள் பிராக்கெட் மட்டும் தான் Jinja 2ல வந்து வொர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 3 டெக்னிக் தான். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சிங்கிள் 7/7 சிங்கிள் பிராக்கெட் 7/7 அடுத்தது டபுள் பிராக்கெட் 7/7. ஸோ ஃபர்ஸ்ட் இது வொர்க் ஆச்சுன்னா, ஸ்மார்ட்டி ஆர் ட்விக் இதுல மட்டும் தான் இந்த பர்ட்டிகுலர் பேலோட் வந்து வொர்க் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் கோட்ல இருக்கு அப்டின்னா, பைத்தான் லேப் அப்புறம் இன்னொரு லேப் இருந்துச்சு பாருங்க. ஸோ பைத்தானுக்கு அப்புறம் மேக்கோ இருக்குல்ல. இதுவுமே வந்து இதுல தான் வொர்க் ஆகும். ஸோ இதுலயும் டபுள் போட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, ஓகே இதுல வொர்க் ஆகல. ஓகே. மேபி இதுக்கு டிஃபரெண்ட் பேலோட் யூஸ் பண்ணுவாங்களா? ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் இட். நோ, இட்ஸ் நாட் வொர்க். ஸோ நம்ம அத பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இதுக்கு வந்து டபுள் கோட்ல யூஸ் பண்றாங்க. இதுவே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ல குடுத்துருப்பாங்க. ஓகே. இங்க 7/7ன்னு குடுத்தோனே இந்த மாரி நெறைய 7ஸ் வருது. ஆ ஓகே. பட் தே ஆர் யூசிங் அ டிஃபரண்ட் பேலோட். நம்ம 7/7க்கு பதிலா 7 ஸ்டார் சிங்கிள் கோட் 7 அந்த சிங்கிள் கோட்டுக்குள்ளார யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இஸ் எனஃப் பிகாஸ் நமக்கு வந்து தேவையானது அத மல்டிப்ளை பண்ணி நமக்கான ஆன்சர் வரணும். அத வச்சு நம்ம டெம்ப்ளேட் என்ஜின் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து JAT. ஸோ JATல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் இதுல தான். ஸோ இதுல தான் வந்து ஹாஷ் வேல்யூ வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ ஹாஷ் வேல்யூ 7/7ன்னு குடுக்கும்போது நமக்கு 49 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இத வச்சு தான் நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாரி கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகே மக்களே. ஸோ இப்போ அ டிடெக்ஷன் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்க போறோம்.
எப்படி வந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லயும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்னு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் PHP ஸ்மார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ அதோட URL இங்க குடுத்துருக்காங்க. ஈவன் நீங்க லேப்ல வந்து PHP அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ஒன் செகண்ட் கைஸ். ஸோ PHPல இதுலேருந்து நீங்க ஸ்மார்ட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்மார்ட்டில வந்து 7/7 தான் வொர்க் ஆச்சு. சிங்கிள் பிராக்கெட்ல. ஸோ இப்ப இதுக்குள்ளார தான் நம்மளோட பேலோட்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இவங்க வந்து எக்ஸாம்பிள்ல ஆர் வாக் த்ரூல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த மாரி ட்ரை பண்றாங்க. லைக் சிஸ்டம், அப்புறம் வந்து கர்லி பிரேசஸ்குள்ளார எல்எஸ் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. தென் தே ஆர் ஏபிள் டூ எக்ஸிக்யூட் கமாண்ட் இன்ஜெக்ஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதே கர்லி பிரேசஸ்குள்ளார அவங்க குடுத்த மாரி சிஸ்டம் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் சிங்கிள் பிராக்கெட் குள்ளார சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் டபுள் கோட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வொர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ சப்மிட் அப்படின்னு குடுங்க. சப்மிட்ன்னு குடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி எல்எஸ் வொர்க் ஆச்சா? லைக் லிஸ்ட் த ஃபைல்ஸ். ஸோ இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின்னால உங்களுக்கு அ எல்எஸ் வந்து வொர்க் ஆகுது. இதுவே வந்து விண்டோஸா இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஐஆர் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ எல்எஸ் வொர்க் ஆயிடுச்சு அண்ட் யூ ஆர் ஏபிள் டூ கெட் அ ஃபைல். இது ஒரு ஃபிளாக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ முன்னாடி நமக்கு கிடைச்ச அதே கமாண்ட வச்சுட்டு, கேர் பக்கத்துல இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ யூ காட் எ ஃபிளாக் ஓகேங்களா? ஸோ இதோட இத நான் விட்டுற மாட்டேன். ஸோ ஐ வில் கம்ப்ளீட் லைக் ஐ வில் சப்மிட் த ஃபிளாக் அண்ட் கம் பேக் ஓகேங்களா? ஸோ ஃபிளாக சப்மிட் பண்ணியாச்சு. கரெக்ட்டான்னு பார்த்தாச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பாராமீட்டர்ல உங்களுக்கு இப்போ ஆ கமாண்ட் எக்ஸிகியூஷன் நடக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ இத வச்சு என்ன பண்ணலாம்னா, உங்களால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அதாவது ரிவர்ஸ் ஷெல் எடுத்து ஆர்சிஇ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரிவ்ஷெல்ஸ் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ rivshells.com ஆர் ரிவர்ஷல் ஜெனரேட்டர் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டூ டேக் டவுன் யுவர் ifconfig ENS5 ஐபி அதாவது உங்களோட அட்டாக்கர் பாக்ஸோட ஐபி. இதுவே காலி மெஷின்னா உங்களோட 10.0 ஐபி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் என்னோட ட்ரையாக்மியோட ஐபி, வர்ச்சுவல் ஐபி அண்ட் போர்ட் வந்து 1337 அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இத ரன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த அப்ளிகேஷன்ல என்ன சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு PHP அப்ளிகேஷன் ஓகேவா? ஸோ இந்த PHP அப்ளிகேஷன்ல ஸோ கண்டிப்பா PHP வந்து இருக்கும். இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆர் ஃபர்ஸ்ட் NC இருக்கான்னு பார்ப்போம். அதாவது நெட்கேட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ சப்மிட்ன்னு குடுங்க. உங்களுக்கு எதுவுமே வந்து வரல. விச் மீன்ஸ் நெட்கேட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ நெட்கேட் இல்லன்னா பரவால்ல. விச் பைத்தான் இருக்கான்னு பாருங்க. ஆர் PHP இருக்கான்னு பாருங்க. சின்ஸ் இட்ஸ் ரன்னிங் ஆன் PHP. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு PHPயோட லோக்கல் பாத் எடுத்து குடுக்குது. விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல PHP இருக்கு. அதுவும் இல்லன்னா நீங்க விச் பெர்ல் அப்படின்னு குடுக்கலாம். ஆர் விச் பைத்தான் அப்படின்னு குடுக்கலாம். அத வச்சு நீங்க பெர்ல் வச்சுமே நீங்க ரிவர்ஷல் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வொர்க் ஆகுதோ அத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இங்க விச் பைத்தான்னு குடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட் எனுமரேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கான ரிவர்ஷல் அம் ஸ்கிரிப்ட்டே நீங்க வந்து ஜெனரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ரிவர்ஷல் ஜெனரேட்டர்ல நமக்கு PHP இருக்குன்னு தெரியுது. ஸோ ரிவர்ஸ்ல PHP அப்படின்ற ஆப்ஷன் இங்க இருக்கும். ஆ PHP கமாண்ட் ஷெல் ஓகே PHP எக்ஸிக்யூஸ் இதுதான் ஆக்சுவலி ஓகேங்களா? ஸோ நம்மளோட வர்ச்சுவல் ஐபி இங்க குடுத்தாச்சு. போர்ட் நம்பர் எதுல லிசன் ஆகணும்னு குடுத்தாச்சு. அண்ட் நமக்கான ஸ்கிரிப்ட்டுமே இங்க கிடைச்சிருச்சு ஓகேங்களா? ஸோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் டூ லேப் இதுல ஃபர்ஸ்ட் லிசனர ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லிசனர் வந்து NC-NLVP 1337 நெட்கேட் லிசனர் உங்களோட ட்ரையாக்மி மெஷின் ஆர் அட்டாக்கர் பாக்ஸ் ஆர் காலி மெஷின்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 1337 போர்ட்ங்கிறது மோஸ்ட்லி எந்த ஒரு மெஷினும் யூஸ் பண்ணாது. அதனால தான் நான் அந்த பர்ட்டிகுலர் போர்ட்ட யூஸ் பண்ணேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட இப்ப ரன் பண்ணுங்க. வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சப்மிட் அப்படின்னு குடுங்க. ஸோ சப்மிட்ன்னு குடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாரி எரர் மெசேஜ் வந்து அடிக்கும். ஈவன் நீங்க அந்த ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ஷன், டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷனுமே ட்ரை பண்ணும்போது, இந்த மாரி உங்களுக்கு வந்து எரர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன்ல எரர் மெசேஜ் மூலியமாவும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸ்மார்ட்டி கம்பைலர் அப்படின்னு வருதா? ஸோ இத வச்சுமே இது வந்து ஒரு ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்றாங்க. அத வச்சு நீங்க டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட்ட நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ற மாரி இருக்கும். அப்பதான் வந்து RCE வந்து வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட் இருக்குல்ல. ஏன் இது வந்து வொர்க் ஆக மாட்டேங்குதுன்னா, இங்க நெறைய சிங்கிள் கோட், டபுள் கோட் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால, இங்க நான் வந்து ஒரு லைக் பேக் ஸ்லாஷ் குடுத்துக்கிறேன். அந்த மாரி இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் இங்க வந்து முடியக்கூடிய இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் குடுத்துர்றேன்.
இந்த மாரி இங்கேயுமே வந்து எஸ்ஹெச் பக்கத்துல ஒண்ணு அண்ட் வந்து இதுக்குள்ளார ஒண்ணு. ஓகேங்களா? கெஸ் இப்ப வொர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சீ இட். ஓகே மறுபடியும் எரர் அடிக்குது. ஸோ வேற ஏதாவது ஓகே 2மே ஒண்ணு தான் ஆக்சுவலி. லெட்ஸ் ட்ரை இட் அகைன். ஓகே நான் என்ன தப்பு பண்ணேன்? சிஸ்டம்க்குள்ளார தான் ரன் பண்ணோம் நம்ம. சிஸ்டம் PHP -r சாக்க்கு முன்னாடி அண்ட் இது ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரணும். அண்ட் ஸ்லாஷ் கரெக்ட்டா தான் நம்ம ட்ரை பண்ணோம். ப்ராப்ளம் இல்லையே? ஆர் இதுக்கப்புறம் ஸ்லாஷ் அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ஓகே இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே அகைன் இட் இஸ் ஹிட்டிங் இட். ஓகே நமக்கு எரர் அடிக்குது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நமக்கு என்ன சொல்றது? நெட்கேட் லிசனர் வந்து வொர்க் ஆகல. சாரி நெட்கேட் லிசனருக்கு நமக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் வரல இந்த அப்ளிகேஷன்லேருந்து. ஸோ அகைன் வி நீட் டூ மாடிஃபை இட் சம்ஹவ். ஆ ஐபி எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து இந்த சின்டாக்ஸ் எடுத்துக்க மாட்டேங்குதுன்னா வேற ஒரு ரிவர்ஷல் ஓகே இந்த ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி பார்ப்போம். PHP சிஸ்டம்னு இருக்குல்ல. இத ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ் இதுவுமே வொர்க் ஆகணும் ஆக்சுவலி. எக்ஸிகியூஷன், செல் எக்ஸிகியூஷன் எல்லாமே ஒண்ணு தான். இத ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் அன்டில் இட் இஸ் சக்சீடிங் இட் யூ நீட் டு ட்ரை இட். ஸோ மறுபடியும் ஓகே ஏதோ ஒரு சிங்கிள் கோட் வந்து மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம சிங்கிள் கோட்டுக்குள்ளார தான் குடுத்துருந்தோம் கமாண்டு. அதான் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ம் நம்ம அந்த மாரி சாக்குக்கு முன்னாடி ஸ்லாஷ் குடுத்துக்கோங்க. இதுலயுமே வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் குடுத்துக்கோங்க. அண்ட் இங்க ஒண்ணு அண்ட் இங்க ஒண்ணு. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் டு பிரேக் இட் டவுன் ஸோ தட் அந்த சிங்கிள் கோட் அண்ட் டபுள் கோட் இஷ்யூஸ் வராதுன்னு நெனைக்கிறேன். ஓகே ஸ்டில் கமிங் அப். என்ன இஷ்யூவா இருக்கும்? லெட்ஸ் சீ இட். ஓகே கைஸ். ஸோ நான் வந்து ஒவ்வொரு பேலோடா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டா நான் பயன்படுத்துனது வந்து இந்த PHP பாஸ் த்ரூ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஃபங்ஷன்ஸ் வந்து மாறும். ஸோ இங்க பாஸ் த்ரூன்னு இருக்கும். இங்க வந்து சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து ஷெல் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொன்னா நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த பாஸ் த்ரூ வந்து ஒர்க் ஆன மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் தான் பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே பேலோடு தான் இந்த லைக் இந்த சிஸ்டம் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம்ல. சிஸ்டம் எல்எஸ். ஸோ எல்எஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலா நம்மளோட பேலோட வந்து போட்டேன். ஸோ இதுல வந்து PHP-R. ஸோ இதுல நான் மாடிஃபை பண்ணது என்னதுன்னா, இந்த சாக்குக்கு முன்னாடி இந்த ஸ்லாஷ் அண்ட் 10க்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் அப்புறம் இந்த 87 முடியுதுல்ல. ஸோ இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் அந்த மாரி இங்க எஸ்ஹெச் அப்புறம் இங்க ஒரு பேக் ஸ்லாஷ். ஸோ ஏன் வந்து பேக் ஸ்லாஷ் குடுத்தோம் அப்டின்னா, ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சிங்கிள் கோட் இருக்கா? இந்த பர்ட்டிகுலர் ஷெல் கோட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த சிங்கிள் கோட், டபுள் கோட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால, அத இது பண்றதுக்கு தான் இந்த பேக் ஸ்லாஷ்லாம் வந்து பயன்படுத்தினேன். ஸோ இத குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு குடுத்தோனே, என்னோட டெர்மினல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹிட் ஆச்சு. என்னதுன்னா, கனெக்ஷன் ரிசீவ்ட் ஆன் இந்த பர்ட்டிகுலர் ஐபி நம்மளோட அண்ட் போர்ட் நம்பர் வந்ததா? ஸோ இதுல ஐடி அப்படின்னு குடுங்க. ஸோ யூ காட் யுவர் ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன். ஸோ ஹூ அம் ஐ அப்படின்னு குடுங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் ஷெல் கிடைக்க பேஷ் -i அப்படின்னு குடுங்க. ஸோ ஈவன் இது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. யூ நீட் டூ ஸ்பேன் திஸ் ஷெல் வித் TTY கமாண்ட்ஸ். ஸோ அப்பதான் உங்களுக்கு இது ஒரு ஸ்டேபிள் ஷெல் ஆகும். அப்பதான் உங்களுக்கு எல்லா கமாண்ட்ஸுமே உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டெர்ம் என்விரான்மென்ட் ஆல் செட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நமக்கு உள்ளார இருக்க ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் யூசர் தான். இதுக்கப்புறம் யூ கேன் ட்ரை டூ எலிவேட் திஸ் பிரிவிலேஜ் டூ அ ஹையர் ஒன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது SSTA PHP ஸ்மார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் என்ஜின் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த கமாண்ட்ஸ் மூலியமா டிடெக்ட் பண்ணோம். அண்ட் இது மூலியமா கமாண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணோம். நம்ம இப்போ ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனுமே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 5 அதாவது Node.js பக் வல்னரபிலிட்டி பக் டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இந்த பக்கு அப்புறம் வேற ஒரு நேம் இருந்துச்சு பாருங்க. PUG. ஸோ இது வந்து என்னது? பைத்தான் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் லேப்ல போனீங்கன்னா, ஜாட் அப்படின்னு இருக்கு. அண்ட் பைத்தான்ல தான் இந்த பக் அண்ட் மேக்கோ
இது 2மே இருக்கும். இங்கயா பக்கைய காணோம்? இங்க ஜேட தான் சொல்றாங்களா? அப்புறம் இங்க பக்குன்னு முடிச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ பக் அண்ட் ஜேட். ஓகே. ஃபார்மர்லி நோன் அஸ் ஜேட். ஓகே, ஓகே, ஓகே. காட் இட். ஸோ இந்த ஜேட் அப்ளிகேஷன்னா, இந்த ஜேட் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அலோவ் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மூலியமா தான் இதில கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த சிங்கிள் கோட் 7*7 அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். நமக்கு அவுட்புட் வருதான்னு. ஓகே. நமக்கு குடுத்த இன்புட்டே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங் எனி டைப் ஆஃப் எஸ்எஸ்டிஐ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பிராக்கெட் போட்டு பார்ப்போம். ஸோ இப்ப வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்பயும் வொர்க் ஆகல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த சிங்கிள் பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஹாஷ் வேல்யூ குடுத்து பார்ப்போம். ஸோ ஹாஷ் வேல்யூ குடுத்தோனே நமக்கு வந்து இந்த ஜேட்ல வந்து வொர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ஹாஷ் வேல்யூக்குள்ளாரயே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் யூ நீட் டூ ட்ரை a டிஃபரண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கைண்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம குடுத்த மாரி சிஸ்டம் எல்எஸ் இதெல்லாம் இங்க வந்து வொர்க்கே ஆகாது. ஈவன் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ நம்ம முன்னாடி ட்ரை பண்ணோம்ல, இந்த கமாண்ட் போட்டு ஹாஷ் வேல்யூ குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி தான் எரர் அடிக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் எனி டைப் ஆஃப் திஸ் கமாண்ட்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பெல்ஷன் வந்து இது அலோவ் பண்ணுது டிஃபால்ட்டா. ஐ ஆர் இட் இஸ் எம்பெடிங் இட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, தே ஆர் கிவிங் கமாண்ட் வித் ஸ்பான் சிங்க் மாடியூல் அண்ட் இத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப சப்மிட் அப்படின்னு குடுங்க. இப்ப வந்து உங்களுக்கு வொர்க் ஆகுதா? அந்த மாரி இப்போ இந்த கமாண்டுமே இப்ப எல்எஸ்ன்னு இருக்கா? அப்ப எல்எஸ்க்கு பதிலா நான் எல்எஸ்-எல்ஏ அப்படின்னு குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப வந்து உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. பிகாஸ் இட் வோன்ட் வொர்க். அதே மாரி இங்க நீங்க கேட் இல்ல வேற ஏதாவது லைக் சிங்கிள் கமாண்ட் தவிர மல்டிபிள் கமாண்ட்ஸ் இப்ப கேட் பக்கத்துல அந்த ஃபைல் நேம் நீங்க ரீட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து வொர்க் ஆகாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் அந்த ஃபைல் நேம். ஸோ இப்ப நான் இதே கமாண்ட போட்டு கேட் பக்கத்துல கேட் ஸ்பேஸ் அப்படின்னு குடுத்து பார்க்குறேன். ஆர் என்ன பண்ணிடலாம்னா, தனித்தனியா நம்ம வைக்கலாம். ஸோ கேட்க்கு ஒரு சிங்கிள் கோட், அப்புறம் அந்த ஃபைல் நேமுக்கு ஒரு சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வொர்க் ஆகுதான்ட்டு. நோ, இட் டசன்ட் வொர்க் பிகாஸ் தேர் இஸ் சம் மெக்கானிசம் ஆர் சம் பாராமீட்டர்ஸ் நீட்ஸ் டூ பி ஆடட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பான் சிங்க்ல வந்து எல்எஸ்-எல்ஏ வந்து வொர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து வொர்க் ஆகலன்னா, யூ நீட் டூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பான் சிங்க்னா என்ன அப்படின்னு. அண்ட் அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் இதோட கமாண்ட் ஆர்குமெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமாண்ட், அப்புறம் ஆர்குமெண்ட், அப்புறம் ஆப்ஷன். ஸோ இந்த மாரி சின்டாக்ஸ்ல தான் இது வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அகைன் தே ஆர் கிராஃப்டிங் அ டிஃபரண்ட் பேலோட். ஓகேங்களா? ஸோ இந்த பேலோட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான் லைக் சிங்கிள் கோட் அந்த கேட்டுக்கு ஒரு சிங்கிள் கோட். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து கமா அண்ட் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார இந்த பேலோட வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்எஸ்-எல்ஏ வந்து வொர்க் ஆகுதான்னு. இட் இஸ் வொர்க்கிங் அவுட். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளோட டிஎக்ஸ்டி ஃபைல் அதாவது ஃபிளாக் ஃபைல காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே. நாட் திஸ், நாட் திஸ். ஓகே. கீழ இருக்கு. ட்ராப் டவுன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. திஸ் இஸ் ஒன். ஸோ இதுல கேட் அப்படின்னு குடுங்க. எல்எஸ் இருக்கிற இடத்துல அண்ட் எல்ஏ இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட ஃபைல் நேம குடுத்துட்டு, இப்போ சப்மிட் குடுங்க. ஸோ அந்த சிங்கிள் கோட் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் அந்த இது வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கான ஃபிளாக் கிடைச்சிருச்சு. எனிஹவ் வி நோ லைக் ஹவ் டு டூ கமாண்ட் இன்ஜெக்ஷன் ஆர் அ ரிவர்சல் எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ டைரக்ட்லி ஐ அம் ஜம்பிங் இன்டூ பைதான் ஜின்ஜா 2. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜின்ஜா 2 லேப்க்கு போய்க்கலாம். பைத்தான்ல ஜின்ஜா 2. ஸோ இதுலயுமே வந்து இது எப்படி வொர்க் ஆகும்னா, ஹாஷ் வேல்யூ இதுக்கு வொர்க் ஆகாது. டைரக்ட்டா வந்து உங்களுக்கு டபுள் பிராக்கெட் பயன்படுத்துற மாரி இருக்கும். ஸோ டபுள் பிராக்கெட் 7*7 இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 49 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து டிடெக்ஷன் மெக்கானிசம் ஃபார் ஜின்ஜா 2. அண்ட் இதுக்கான பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொரு டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷனுக்கும் டிடெக்ஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அதுக்கான கமாண்ட்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கமாண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க ஒவ்வொன்னா வந்து பிரேக் டவுன் பண்ணி பாருங்க. ஈவன் யூசிங் ChatGPT ஆர் எனிதிங். ஓகேவா? ஸோ சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபிளாக் நேம் இருக்கும். பட் நமக்கு எப்படி போன எக்ஸாம்பிள்ல வந்து எல்எஸ்-எல்ஏ ஆர் கேட் வந்து வொர்க் ஆகலையோ, இதுலயுமே வந்து உங்களுக்கு வொர்க் ஆகுது. யூ நீட் டூ மாடிஃபை சம்திங் பிகாஸ் தே ஆர் யூசிங் தி சப் ப்ராசஸ் அண்ட் திங்ஸ். ஸோ இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இதுவுமே என்னன்னு இவங்களே பிரேக் டவுன் பண்ணி குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பைதான் கிளாஸஸ்.
ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் சப் ப்ராசஸ் ஓப்பனிங் அப் அண்ட் ஓகே. ஏன் வந்து எல்எஸ்ஐ வந்து ஒர்க் ஆகல? இதுக்கு வந்து டிஃபரெண்ட் பாராமீட்டர் இருக்கு. லைக் கமாண்ட் ஆர்குமென்ட் 1, ஆர்குமென்ட் 2 அப்படின்னு. ஸோ இந்த மாரி வந்து பயன்படுத்தணும் எல்எஸ்ஐ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கேயுமே வந்து இங்க வந்து எந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் வரல. பட் இத டைரக்ட்டா பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆகுதான்ட்டு. பிகாஸ் யூ ஆர் ரன்னிங் 2 டிஃபரெண்ட் கமாண்ட்ஸ் எல்எஸ்-எல்ஏ அப்படின்னு. ஸோ இப்ப சப்மிட்ன்னு குடுங்க. இப்ப எல்எஸ்-எல்ஏ ஒர்க் ஆகுதா? ஸோ அதே மாரி இதுல டெக்ஸ்ட் ஃபைல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட லாஸ்ட் கமாண்டான இத டைப் பண்ணிட்டு, எல்எஸ் இருக்கிற இடத்துல கேட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அண்ட் எல்ஏ இருக்கிற இடத்துல நம்மளோட ஃபிளாக் நேம் குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுங்க. நமக்கான ஃபிளாக் இங்க கிடைச்சிரும். ஸோ அத காப்பி பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் சப்மிட் இன் ஹியர். ஓகேங்களா? ஓகே. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் மெத்தட். ஒவ்வொரு டெம்ப்ளேட் என்ஜின்லயும் எப்படி நம்ம டைரக்ட் பண்றது அண்ட் வேற வேற பேலோட்ஸ் வச்சு எப்படி கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம டாஸ்க் 7 பார்க்க போறோம். அதாவது ஆட்டோமேஷன் மெத்தட். ஸோ வி ஆர் கோயிங் டூ யூஸ் சம் பைத்தான் ஸ்கிரிப்ட். இது வந்து டிஃபால்ட்டா உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ்ல இருக்காது. ஆர் காலி மெஷின்லயும் இருக்காது. யூ நீட் டூ குளோன் இட். எஸ்எஸ்டிஐ மேப். இது மூலியமா எப்படி ஆட்டோமேட் பண்றது? ஸோ மேனுவல் வேலைய குறைக்கிறதுக்கு தான் ஆட்டோமேஷன். ஸோ இத நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல வந்து என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஐ கெஸ் மேக்கோ வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பைத்தான்ல மேக்கோ. இதுல தான் வந்து இது ஆக்சுவலி நீங்க சப்மிட் பண்றது எல்லாமே போஸ்ட் ரெக்வெஸ்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் டெஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன்னா, பிகாஸ் நம்ம இங்க ஒவ்வொரு பேலோடா ட்ரை பண்ணோம்ல. ஹேஷு, 7*7 இதெல்லாம் ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வந்து நமக்கு வொர்க் ஆகல. ஆ *7 உப்ஸ். இது எதுவுமே நமக்கு வொர்க் ஆகல. ஸோ இது எப்படி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு தான் இந்த ஆட்டோமேஷன் டெக்னிக்ல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டூல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அம் டெர்மினல்ல நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் கிட் க்ளோன் அந்த பர்ட்டிகுலர் GitHub ரெபாசிட்டரியோட யுஆர்எல். ஸோ ஒன்ஸ் இந்த எஸ்எஸ்டிஏ மேப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா, உங்களோட எல்எஸ் குடுத்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் வி ஆர் இன்டூ த எஸ்எஸ்டிஏ மேப் ஃபோல்டர். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைத்தான் புரோகிராம். இது வந்து டைரக்ட்டா உங்களுக்கு இப்ப பைத்தான் 3 அப்படின்னு குடுத்தீங்கன்னா வொர்க் ஆகாது. ஸோ தே ஹேட் கிவன் சம் ரெக்யர்மென்ட்ஸ்.txt ஃபைல். அதுல இருக்கிற டிபெண்டன்சிலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வொர்க் ஆகும். ஸோ பைத்தான் 3 பிப் 3 அப்படின்னு குடுத்து இன்ஸ்டால் -r அண்ட் ரெக்யர்மென்ட்ஸ் ஃபைல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பிப் 3ன்னு குடுக்கணும். நீங்க வெறும் பிப்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பைத்தான் 2க்கான டிபெண்டன்சி மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இங்க பைத்தான் 3 யூஸ் பண்றதுனால, ஸோ என்னென்ன தேவையோ எல்லாமே இப்ப இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு. மறுபடியும் கிளியர் ஸ்க்ரீன் குடுத்து பார்ப்போம். இப்போ வந்து அந்த புரோகிராம வந்து பைத்தான் 3 குடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். -h அப்படின்னு நமக்கு வொர்க் ஆகுதான்னு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுது. எஸ்எஸ்டிஐ வந்து நமக்கு வொர்க் ஆகுது. எஸ்எஸ்டிஐ மேப். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆ -x. ஸோ என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் மேக்கோல வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னு. அண்ட் -u. ஸோ யூசுவலா எல்லா எஸ்கியூஎல் மேப் ஆர் எல்லா டூல்லயுமே -u தான் டார்கெட் யுஆர்எல்ல பிளேஸ் பண்ணுவோம். அதே மாரி -u சிங்கிள் கோட்க்குள்ளார யுஆர்எல் அண்ட் -dங்கிறது என்ன பேஜ் லைக் எந்த பாராமீட்டர் வந்து வல்னரபிள் அப்படின்னு. ஸோ இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் டைரக்ட்லி பேஸ்ட் இட் இன். ஸோ இப்ப என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன் ஃபியூ செகண்ட்ஸ்ல இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஐல் ஜஸ்ட் மேக்ஸிமைட் இட் லிட்டில் பிட். ஸோ ஒன்ஸ் இந்த கமாண்ட் ரன் பண்ண அப்புறம், ஸோ இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ எ லீகல் டிஸ்க்ளைமர். அண்ட் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட் என்ஜின்ஸோட மொத்தம் 17 என்ஜின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அண்ட் 17 என்ஜினுக்கான அ இன்ஜெக்ட் இன்ஜெக்ஷன் திங்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். நம்ம எப்படி எஸ்கியூஎல் மேப் யூஸ் பண்றோமோ, அதே மாரி தான் எஸ்கியூஎஸ்டிஐ மேப்புமே. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிங் பேஜ் இஸ் இன்ஜெக்டபிள் ஆர் நாட். நம்ம இங்க ஆல்ரெடி -dன்னு குடுத்ததுனால ஆல்ரெடி இது எடுத்துக்கிச்சு. அண்ட் அந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர்ல ஒவ்வொரு இன்ஜெக்ஷனா வந்து ட்ரை பண்ணுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேற வேற பேலோட் வந்து குடுத்து ட்ரை பண்ணுது. இங்க பிளக்கின்னு குடுத்துருக்கான். மார்க்கோ பிளக்கின், இஜேஎஸ் பிளக்கின், ஸ்லிம் பிளக்கின் இதெல்லாம் தான் வந்து வேற வேற டெம்ப்ளேட்ஸ், பக்கு, ட்விக்கு, ஸோ இந்த மாரி ஜின்ஜாட்டோ இந்த மாரி ஒவ்வொன்னா ட்ரை பண்ணுது. ட்ரை பண்ணிட்டு கடைசியா வந்து இது சொல்லுது. இது வந்து ஒரு மேக்கோ பிளக்கின்னு. மேக்கோ பிளக்கின் மீன்ஸ் இது வந்து ஒரு மேக்கோ டெம்ப்ளேட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு. தென் இட் இஸ் ட்ரையிங் இட் பெஸ்ட் அண்ட் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் டெக்னிக் வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு வருது.
அண்ட் யூ கேன் ஏபிள் டு டூ அ ஷெல் கமாண்ட் எக்ஸிகியூஷன், பிளைண்ட் ரிவர்ஸ் ஷெல் பண்ணலாம். உங்களால ஃபைல ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் கோட் எவாலுவேஷன் ஓகே அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஷெல் கோட் இன்ஜெக்ஷன் ஓகேன்னு வந்ததுனால, நவ் யூ கேன் டைரக்ட்லி பெர்ஃபார்ம் அ ரிவர்ஸ் ஷெல் ஆர் கமாண்ட் எக்ஸிகியூஷன் ஃப்ரம் தட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த -h குடுத்து என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணா நமக்கு இன்டராக்டிவ் ஷெல் கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎல் ஷெல் அப்படின்னு இருக்கு. இதுவுமே ஒரு ப்ராம்ப்ட் இன்டராக்டிவ் ஷெல் அப்படின்னு வருது. ஈவில் ஷெல் இருக்கு அண்ட் ஓஎஸ் ஷெல் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து இத பயன்படுத்த போறோம். ஓஎஸ் ஷெல் பயன்படுத்துறது மூலியமா நமக்கு எப்படி ஒரு இன்டராக்டிவ் ஷெல் கிடைக்கும்னா, அண்ட் போர்ட்டுமே உங்களால ரிவர்ஸ் போர்ட் பண்ண முடியும். பைண்ட் போர்ட் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ரீட் இட், ரைட் இட், யூ கேன் அப்லோட் இட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த எஸ்எஸ்டி மேப் மூலியமா பண்ண முடியும். ஸோ என்னோட பழைய கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட இந்த பேஜ் இஸ் ஈக்குவல் டூ சிங்கிள் கோட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, இந்த -OS -ஷெல் அப்படின்னு குடுக்கலாம். ஆர் -SN குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இன்டராக்டிவ் ஷெல் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்ப நமக்கு பழைய மாரி ரன் ஆகுது. அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, என்ன வந்திருக்கு? ரன் கமாண்ட்ஸ் ஆன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வருது. ஸோ ஐடி அப்படின்னு குடுங்க. ரூட் அண்ட் ஹோமைனாலும் ரூட் தான் கண்டிப்பா வரும். எல்எஸ் குடுத்து பாருங்க. ஸோ எல்எஸ் குடுத்தீங்கன்னா, லிஸ்ட் டவுன் த ஃபைல்ஸ் அண்ட் இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரியுது? யூ ஆர் ஏபிள் டூ டூ அ ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அண்ட் யூ ஆர் லேண்டட் ஆஸ் அ ரூட் யூசர். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல என்ன இருக்குன்னு நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். லைக் அதுல ஏதாவது ஃபிளாக் இருக்கான்னு. ஸோ இங்க ஒரு ஃபிளாக் இருக்கு. அண்ட் ஹியர் ஃபிளாக் சப்மிஷன் திங் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்க இல்ல. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டூ டூ இட் யுவர் ஓன். லைக் எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னா, யூ கேன் கம்ப்ளீட் இட். எந்த ஒரு ஃபிளாகும் இல்ல. மேபி நம்ம அந்த ஃபிளாக் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. ஒரே ஃபிளாக் அந்த 2 பைத்தான் லேபுக்கும் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. கடைசியா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட டிடெக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டெக்னிக்க வச்சுட்டு, இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து வி நீட் டூ அச்சீவ் ஆர்சிஇ அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூ நீட் டூ ரீட் அ ஃபிளாக் ஃபைல். அத நீங்க இங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து அட்மின் அட்மின் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் பேக் டூ யுவர் லேப். ஸோ நமக்கு நெறைய ஷெல்ஸ் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி PHPல ஒரு ஷெல் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஆட்டோமேஷன் மூலியமா SSTM ஆப் மூலியமா ஒரு ஷெல் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1337 வந்து யூஸ்ல இருக்கு. யூஸ்ல இருக்கு மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம இந்த பர்ட்டிகுலர் ஸ்மார்ட்டி அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துனோம். பட் இங்க வந்து வேற ஒரு போர்ட் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஒருவேள நீங்க ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ வந்து இங்க என்ன பண்றோம்னா, அட்மின் அட்மின் அப்படின்னு குடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். பிகாஸ் தே ஹேட் கிவன் இட். ஆர் நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட்லயும் admin@admin.com அப்படின்னு இருக்கும். அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆட் ஃபார்ம் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஃபார்ம் பில்டர் அப்படின்னு இருக்கும். நான் இன்டர்னல் அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் ஃபார்ம் நேம் வந்து SSTI அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஆட் ஃபார்ம் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்கும் SSTI அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா மைல் சேலஞ்சே குடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஏதாவது அப்டேட் ஃபீல்டு, யூசர் இன்புட் ஃபீல்டு இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்க ஃபார்ம் நேம்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சிங்கிள் கோட் சிங்கிள் பிராக்கெட் 7*7 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கான்னு. ஸோ ஃபார்ம் நேம் நான் அப்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபார்ம் நேம் எனக்கு வந்து அப்டேட் ஆகல. அப்படியே தான் இருக்கு. நான் குடுத்த மாரியே தான் இருக்கு. அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இங்க ஏதாவது அப்டேட் ஆப்ஷன் இருக்கு. பட் ஓகே. ஐடிக்கு பதிலா நான் 7*7 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ அப்டேட்ன்னு குடுத்து பார்ப்போம். இதுவுமே அப்படியே தான் இருக்கு. நம்ம குடுத்த இன்புட் அப்படியே வந்திருக்கு. அண்ட் வியூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ வியூஸுக்கு பதிலா 7*7 அப்படின்னு குடுங்க. இப்ப அப்டேட்ன்னு குடுத்து பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படின்னு மாறி இருக்கு. விச் மீன்ஸ் திஸ் பர்ட்டிகுலர் ஃபீல்ட் இஸ் வல்னரபிள் டூ SSTI இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வியூஸ்ன்னு இருந்துச்சு. பட் நான் இது குடுத்த அப்புறம் எனக்கு வொர்க் ஆச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம முன்னாடி ட்ரை பண்ணோம்ல சிஸ்டம் கர்லி பிராக்கெட்டுக்குள்ளார சிங்கிள் கோட் பயன்படுத்தி எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணோம்ல, அத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 7*7 தூக்கிக்கோங்க. பிகாஸ் வி ஆல்ரெடி ஃபவுண்ட் இட் அவுட். அண்ட் ஐ கெஸ் இது வந்து ஜாட் கிடையாது. ஸ்மார்ட்டி PHP அப்ளிகேஷன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் எண்டிங் வித் index.php. ஸோ நம்மளோட லேப் படி PHPனாவே வந்து ஐ கெஸ் ஒன் செகண்ட். இது வந்து பைத்தான். PHPனாவே 2 தான். ஒண்ணு வந்து ஸ்மார்ட்டி இல்ல ட்விக். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் இது பயன்படுத்தணும். ஓகேங்களா? பட் அது 2மே வந்து 7*7ல வொர்க் ஆகும். ஸோ இப்ப நம்ம சிஸ்டம் எல்எஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். வொர்க் ஆகுதான்னு.
இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, எல்எஸ் கமாண்டுமே நமக்கு வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதே கமாண்ட பயன்படுத்தி நம்மளால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்க பிகாஸ் ஏன் வந்து சொல்றேன்னா, இங்க வந்து இந்த எல்எஸ்ஏ வந்து நெறைய ஃபைல்ஸ இங்க காமிக்கல. சில ஃபைல்ஸ் தான் ஹைட் ஆயிருக்கலாம். பிகாஸ் இந்த பாராமீட்டர் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கமாண்ட் லைன யூஸ் பண்ணலாம். பட் இங்க போர்ட் நம்பர் மட்டும் நான் மாத்திக்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு குடுக்குறேன். நான் இத காப்பி பண்ணிக்கோங்க. இது எதுக்குள்ளார வைக்கணும் அப்படின்னா, எல்எஸ்க்கு பதிலா நீங்க வந்து வைக்கணும். ஸோ எல்எஸ் டைப் பண்ணிக்கோங்க. இதுல இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நெட்கேட் லிசனர வந்து ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நெட்கேட் லிசனர் 1, 2, 3, 4 இந்த போர்ட் என்னோட மெஷின்ல வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ பேக் டூ தி ப்ரௌசர். ஸோ இப்போ இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்டேட் அப்படின்னு குடுங்க. ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மார்ட்டி அப்படின்னு வருதா? ஸ்மார்ட்டி கம்பைலர் அது மூலியமா நமக்கு தெரிய வருது. இது வந்து ஸ்மார்ட்டி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுதுன்னு. மறுபடியும் என்னய்யா எரரு? அதே கமாண்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணேன். மேபி இது வந்து பாஸ் த்ரூ வந்து எடுத்துக்கலையா என்னன்னு தெரியல. ஓகே வேற என்ன பண்ணலாம்னா, வேற ஒரு கமாண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் வேணாம். எக்ஸிகியூஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க வேற எதுவும் தப்பு இல்லல்ல. சிங்கிள் கோட்ல முடியுதா? சிங்கிள் கோட்குள்ளார தான் குடுத்தோம் நம்ம. மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சிங்கிள் கோட் அதுக்குள்ளார நம்ம காப்பி பண்ண பேலோட வந்து வச்சு பாருங்க. சின்ஸ் ஐ ஆல்ரெடி கிராஃப்டட் இட், ஸோ ஐ அம் யூசிங் இட் ஹியர். சிங்கிள் கோட்குள்ளார குடுங்க. ஸோ சிங்கிள் கோட்ல தான் இது முடியுது. ஸோ அப்டேட்ன்னு குடுங்க. ஓகே எரர் அடிக்குது. மேபி இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் வந்து வொர்க் ஆகல. ஸோ மறுபடியும் நம்ம அத ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல, எக்ஸிகியூஷன் கமாண்ட் இது வந்து வொர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ சில அப்ளிகேஷன்ல சில இது வொர்க் ஆகும், சில இது வொர்க் ஆகாது. ஸோ இங்க நம்ம யூஸ் பண்ண மாரி இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் தென் எக்ஸிகியூஷன்ல எஸ்ஹெச்க்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ், இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் ஓகேங்களா? போர்ட் நம்பர் வந்து 1, 2, 3, 4 அப்பதான் நமக்கு நெட்கேட் லிசனர்ல ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் மறுபடியும் இத பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல அப்டேட் பண்ணுங்க. எல்எஸ்க்கு பதிலா குடுத்து பார்க்கலாம். பிளஸ் அப்டேட் அப்படின்னு குடுங்க. மறுபடியும் எரர் அடிக்குது. ஈவன் நீங்க வந்து இந்த சிஸ்டம்க்கு பதிலா எக்ஸிக்யூட்ன்னு கூட குடுத்து பார்க்கலாம். அதுவுமே வந்து வொர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். எக்ஸிக்யூட், அப்டேட் ஓகே அதுவுமே நமக்கு வொர்க் ஆகல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஷெல் எக்ஸிக்யூட் ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட். ஈவன் நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, வி ஆல்ரெடி நோ இத வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்டின்ட்டு. என்ன பண்ணலாம்னா, இப்போ வெர்ப் இருக்கு நம்மகிட்ட. ஸோ வெர்ப்ல இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க முன்னாடி குடுத்த கமாண்ட குடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு குடுங்க. ஓகே. ஷிட் மேன். நான் இப்ப வந்து ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஆன் பண்ணல. சாரி கைஸ். ஐ அம் வேஸ்டிங் யுவர் டைம் லிட்டில் பிட். ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமென்டிங் இட் பிகாஸ் நான் இத பண்ணி பார்க்கல. ஐ அம் ஜஸ்ட் ட்ரையிங் இட். ஸோ பர்ப் ப்ராக்ஸி ஆன் பண்ணிக்கோங்க. அப்டேட்ன்னு குடுங்க. இப்ப நமக்கு ஹிட் ஆகும் பர்ப்ல. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் குரூப் நேம்ல போகுது. ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேக்ரோக்கு பண்ணோம்ல, அதே கமாண்ட் தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கமாண்டையும் காப்பி பண்ணி நோட்பேட்ல வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கைஸ் கேன் டூ இட். ஸோ இது வந்து மேக்ரோக்கு பயன்படுத்தின கமாண்ட். அதே கமாண்ட் இங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்க வந்து நமக்கு யூஆர்எல் வந்து இதான் நம்மளோட யூஆர்எல். அண்ட் இதுவுமே வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல தான் போகுது. ஸோ இது நம்மளோட யூஆர்எல் அண்ட் டிக்கு பதிலா நம்மளோட பாராமீட்டர் வந்து இங்க நான் ஏதோ எக்ஸ்ட்ரா டைப் பண்றேனா? குரூப் நேம் 6 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நெனைக்கிறேன். ஸோ குரூப் நேம் 6 இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டூ போடணுமா? ஈக்குவல் டூமே போடணும். ஸோ தட் இட் வில் டிடெக்ட் இட் ஓகேங்களா? ஸோ நம்ம கிராக் பண்ணிட்டோம். இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ்எஸ்டிஏ உள்ளார வொர்க் ஆகுதான்னு. ஐ ஹேவன்ட் ட்ரைட் இட் பட் ஐம் ஸ்டில் ட்ரையிங் இட். ஸோ நெட்கேட் லிசனர் இதுக்கு தேவையில்ல. பிகாஸ் நீங்க மேனுவல் மெத்தடுக்கு மட்டும் தான் அத நீங்க பயன்படுத்துற மாரி இருக்கும். ஸோ இந்த ஷெல்ல இருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். உப்ஸ். ஓகே. இப்போ நீங்க இங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகேங்களா? இப்போ என்டர் குடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் செக்கிங் அப் ஒவ்வொரு பிளக்கினா போயிட்டு செக் பண்ணுது. ஸோ எந்த பிளக்கின்னு நமக்கு தெரியல. ம். ஜின்ஜா 2, மேக்போ, டாட்டு. ஓகே, இது வந்து ஸ்மார்ட்டின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இது வந்து கரெக்ட்டா டிடெக்ட் பண்ணுதா? நான் ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட் ஆர் வெரிஃபையிங் இட். நம்ம குடுத்த பாராமீட்டர்லாம் கரெக்ட்டு தானே? ஆ ஓகே. இது வந்து வொர்க் ஆகுது. யாஹ்! ஸோ பேக் டூ டெர்மினல். டெஸ்டட் பாராமீட்டர்ஸ் அப்பியர்ஸ் டூ பி நாட் இன்ஜெக்டபிள். என்னய்யா சொல்றீங்க? அது வல்னரபிள்ன்னு எனக்கே தெரியுமே! ஏன் வந்து ஒர்க் ஆகல? நம்ம ஏதோ கமாண்ட்ல தப்பு பண்ணிட்டோமா? யுஆர்எல் வந்து கம்ப்ளீட்டான யுஆர்எல் தானே குடுத்தோம். பிகாஸ் இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷனுக்குள்ளார தான் இருக்கு. இன்டெக்ஸ் டாட் பிஹெச்பில தான் முடியுதா? ஓகே. யுஆர்எல் எல்லாமே கரெக்ட்டு தான். பாராமீட்டர் நேமும் கரெக்ட்டு தான். ஏன் ஆக்சுவலி வொர்க் ஆகலன்னு தெரியல. ஸோ யூ கேன் ட்ரை வித் அ மேனுவல் மெத்தட் பிகாஸ் நமக்கு இது ஆல்ரெடி தெரிய வருது. இதுலருந்து நம்மளால சிஸ்டம் கமாண்ட் இதெல்லாம் வந்து ரன் பண்ண முடியுது அப்படின்னு. ஒய் நாட் திஸ் இஸ் நாட் வொர்க்கிங். ஸோ என்ன பண்றேன், மறுபடியும் நான் இத வந்து கிராஃப்ட் பண்றேன். மேனுவல் மெத்தட்லயே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சிங்கிள் கோட்டோட தான் முடியுது. ஸோ பிஹெச்பி -r. ஓகே. இப்போ நம்ம இத ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. நெட்கேட் லிசனர மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்எல்விபி 1, 2, 3, 4 அப்டேட் அப்படின்னு குடுங்க. ஓகே. ஆக்சுவலி இதே பேலோடு தான் நம்ம ஸ்மார்ட்டில ட்ரை பண்ணோம். அப்ப வந்து வொர்க் ஆச்சு. ஏன் வந்து இங்க வொர்க் ஆகலன்னு தெரியலையே! பேலோடு இதுல ஆல்ரெடி இருக்குமா? ஐம் ஜஸ்ட் செக்கிங் இட். நோப். இங்க பாஸ் த்ரூ இருக்கே. இந்த கமாண்ட் தான் ட்ரை பண்ணோம். போர்ட் நம்பரும் நான் மாத்திட்டேன்ல. 1, 2, 3, 4 சப்மிட் குடுங்க. ஓகே. இது வொர்க் ஆகுது. ஓகே. வி ரிசீவ்ட் அ கனெக்ஷன். மேபி சம்திங் ஐ டிட் லைக் ஸ்பேஸ் விட்டுட்டேனா என்னன்னு தெரியல. பட் அதே பாஸ் த்ரூ கமாண்ட் தான் இதுக்கும் இங்க பயன்படுத்தினேன். ஸோ வி காட் ஆர் கனெக்ஷன் பேக் அண்ட் பேஷ் -i அப்படின்னு குடுங்க. அண்ட் எல்எஸ் குடுங்க. ஸோ நம்மளோட ஃபிளாக் இங்க இல்ல. ஸோ எங்க இருக்குன்னா, ஐ கெஸ் இட் வில் பி தேர் இன் வேர் HTML க்குள்ளார இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹோப்பிங் சோ. ஓகே. எல்எஸ் கிளியர் ஸ்க்ரீன் வொர்க் ஆகல. ஓகே, இங்க இருக்கு ஃபிளாக். ஸோ இதுல கேட் கமாண்ட் பயன்படுத்தி நம்மளோட ஃபிளாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் வொர்க்கிங் எக்ஸ்எஸ்டிஐ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் வந்து கிடைச்சிருக்கு. ஃபிளாக் ரொம்ப சின்னதுதான்யா. பட் என்ன சொல்றது? நமக்கு அந்த அப்ளிகேஷன்ல அந்த பேலோட்ஸ்லாம் வொர்க் ஆக தான் கொஞ்சம் கடினமா இருக்கு. ஸோ அத நீங்க ஒவ்வொன்னா பார்த்து கிராஃப்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா இப்ப மெடிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வாட் ஐ டூ இஸ் அம் நம்ம ஹேக்கர்1ல என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சும்மா கிளான்ஸ் பார்க்கலாம். ஆ ஸோ சில ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட். என்னென்ன டெக்னிக்லாம் பயன்படுத்தி எஸ்எஸ்டிய அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல. ஐ கெஸ் நம்ம மோஸ்ட்லி கவர் அப் பண்ணது தான் இதுலயும் இருக்கும். பட் லெட்ஸ் சி. ஸோ எஸ்எஸ்டிஐ ஆன் நேம் பாராமீட்டர் டியூரிங் சைன் அப் ப்ராசஸ். ஓகே, நம்ம சைன் அப் ப்ராசஸ் சொன்னோம்ல. இவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து 7*7 அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் சைன் அப் பண்ண அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வருதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. எந்த ஒரு வேலிடேஷனும் இங்க நடக்கல. இன்புட் வேலிடேஷன். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வருது. இந்த இமெயில்ல நேமுக்கு பதிலா 7*7 வந்து 49 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இது மூலியமா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து
எஸ்எஸ்டிஐ இருக்கு அப்படின்னு வந்து உறுதிப்படுத்தி தே ஹேட் ரிப்போர்ட்டட் இட் டூ க்ளூவோ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஷூர் அவங்களுக்கு எவ்வளோ பவுண்டரி குடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ தட் இஸ் ஃபைன். 2வது ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ல பார்ப்போம். இவங்க வந்து ஆர்சிஇ கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து ஸ்மார்ட்டி டெம்ப்ளேட் பிஹெச்பி அப்ளிகேஷன். அண்ட் இது வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓகே அதே மாரி ஆ என்டரிங் எ மலிஷியஸ் பேலோட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நிக் நேம். ஓகே இதுவுமே வந்து ஒரு சைன் அப் ப்ராசஸ் மாரி தான் இருக்கு. ஸோ தே ஆர் இன்வைட்டிங் அ யூசர் வித் தேர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் நிக் நேம். ஸோ அந்த இன்வைட் யூசர் அப்படின்ற லிங்க் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இமெயில் ஜெனரேட் ஆகும்போது இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இட் இஸ் கிவிங் சம் எரர் மெசேஜ். ஸோ இந்த எரர் மெசேஜ் பார்த்துட்டு அவங்க வந்து ஸ்மார்ட்டி தான் டெம்ப்ளேட் தான் அவங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. மறுபடியும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் கிராஃப்டட் அ பேலோட் டூ சி இடிசி பாஸ்வேர்ட். ஸோ ஃபைல் கெட் கன்டென்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, பிஹெச்பில ஒரு ஃபங்ஷன் ஒரு என்டையர் ஃபைலையும் ஒரு ஸ்ட்ரிங்கா ஆக்கிடும். இந்த ஃபைல் கெட் கன்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன். ஸோ அத பயன்படுத்தி தே ஆர் ஏபிள் டூ கெட் அ இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல். ஓகேங்களா? இங்க தெரியுதா? ஸோ ஹலோ பக்கத்துல நேமுக்கு பதிலா வி ஆர் ஏபிள் டூ கெட் அ இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல். அண்ட் ஊபர். ஓகே ஊபர்லயுமே வந்து இந்த எஸ்எஸ்டிஏ இருக்கு. இவங்க வந்து 7*7 அப்படின்னு போடுறாங்க. தே ஆர் கெட்டிங் திஸ் 777. இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் டிடக்ஷன் தான். ஓகேங்களா? ஆ ஸோ பிஓசி என்ன குடுத்துருக்காங்க? ஊபர்ல எந்த ஃபங்ஷனாலிட்டின்னு தெரியல. ஓகே தே ஆர் ஓப்பனிங் அப் நோட்பேட். ஓகே இதுவுமே வந்து ஒரு மாரி இன்வைட் அக்கவுண்ட் மாரி தான் இருக்கு. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ஊபர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் அப்டேட்டட். ஓகே அப்டேட் ஃபங்ஷனாலிட்டில சைன் அப் ஃபங்ஷனாலிட்டிலயும் ட்ரை பண்ணலாம். அப்டேட் ஃபங்ஷனாலிட்டியும் ட்ரை பண்ணலாம். ஈவன் நம்மளோட எக்ஸ்ட்ரா மெயில் சேலஞ்சிலுமே அப்டேட் ஃபங்ஷனாலிட்டில தான் நமக்கு வந்து எஸ்எஸ்டிஏ இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஆ ஓகே. ஸோ தே ஆர் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ் $10,000 ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்ஜா 2 டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தே ஆர் ஏபிள் டூ ஈசிலி கெட் அ ஆர்சி அவுட் ஆஃப் இட். இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? $10,000 கைஸ். மனி டசன்ட் கம் ஈஸி சார். பில்லா 2ல அஜித் சார் சொல்ற டயலாக் மாரி தான். ஸோ யூ நீட் டு ரிசர்ச் அ லாட் டூ கெட் திஸ் டைப் ஆஃப் பவுண்டி அண்ட் வல்னரபிலிட்டீஸ். ஸோ இது வேற வேற டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் எஸ்எஸ்டிஐ ரிட்டர்ன் மேஜிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ்ல தான் இதுவும் இருக்கு. ஸோ முக்காவாசி இமெயில் டெம்ப்ளேட்ல தான் இங்க கிடைக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க வந்து எல்எஸ் ஆப்ஜெக்ட்ஸ். பட் இது எனக்கு அந்த அளவுக்கு விளங்குன மாரி தெரியல. பட் தே ஆர் யூசிங் திஸ் டைப் ஆஃப் கிளாஸ். இந்த ஆக்சுவலி இது வந்து நம்ம எதுல பார்த்தோம்னா, Node.jsல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு போலாமே. ட்ரையாக்மில. ஸோ ஒய் ஐ அம் வேஸ்டிங் யுவர் டைம் பிகாஸ் யூ நீட் டூ கனெக்ட் இட். நீங்க ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ரியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஐ கெஸ் இது வந்து ஜின்ஜா 2 பைத்தானு. ஸோ அதுக்கு தான் இந்த மாரி கர்லி பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதேதான் இந்த ஷாப்பிஃபைலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டால் ரிட்டர்ன் மேஜிக் ஆப். அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் போறாங்க. இமெயில் ஃப்ளோ, வொர்க் ஃப்ளோவுக்கு போறாங்க. எடிட் ஓகே. ஸோ எடிட் ஃபார் எனி இமெயில் டெம்ப்ளேட் அண்ட் கோ பேக் டூ வொர்க் ஃப்ளோ. சென்ட் மீ அ டெஸ்ட் இமெயில். ஓகே. எடிட் ஃபங்ஷனாலிட்டில ஒரு சென்ட் இமெயில் குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு இவங்க தே ஆர் கன்ஃபர்மிங் இட் இட்ஸ் சர்வர் சைட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு. பட் தே ஆர் நாட் கான் மச் டீப்பர். தே ஜஸ்ட் ரிப்போர்ட்டட் இட். ஓகேங்களா? பவுண்டரி வந்து ஹிடன்ல இருக்கு. மேபி தே ஹேட் காட் சம் பவுண்டரிஸ் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? இது ஃபுல்லா படிச்சு பாருங்க. எப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஒரு அ அட்டாக்கருக்கும், ஒரு ஒரு ரிசர்ச்சருக்கும், ஒரு ஹேக்கர் ஒன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களுக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் கமிங் டூ மெடிகேஷன் பார்ட். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லங்க. மெடிகேஷன்ல என்ன இருக்க போகுது மிஞ்சி போனா? யூசர் இன்புட் வேலிடேஷன பண்ணுங்க. கோட் ரிவ்யூ பண்ணுங்க. இதே தான் எல்லா கிளையன்ட் கிட்டயுமே நம்ம சொல்லுவோம். பட் தே வோன்ட் டூ இட். பிகாஸ் பட்ஜெட் ப்ராப்ளம். இதுல இவ்வளவுதான் பண்ண முடியும். பட் வருஷத்துக்கு ஒரு தாட்டியாவது பென் டெஸ்டிங் பண்ணணும். ஆர் எப்பப்பலாம் உங்களோட கோட் சேஞ்சஸ் வருதோ, சோர்ஸ் கோட்ல எப்பப்பலாம் ஏதோ ஃபங்ஷனாலிட்டி ஆட் பண்றீங்களோ, கண்டிப்பா அந்த டைம் நீங்க வந்து பென் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நீங்க ஒவ்வொரு கோடும் நீங்க புதுசா கொண்டு வரும்போது, அதுல நெறைய வல்னரபிலிட்டீஸ் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சின்சா 2க்கு சாண்ட்பாக்ஸ் மோட வந்து எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்புட் சானிடைசேஷன், டெம்ப்ளேட் ஆடிட்டிங் அதாவது கோட் ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. இதே தான் வந்து எல்லாத்துக்குமே குடுத்துருப்பாங்க. சம்திங் வந்து இங்க கோட் லெவல்ல என்னென்னலாம் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ போய் படிச்சு பாருங்க. அண்ட் கமிங் டூ தி கன்க்ளூஷன் பார்ட்.
ஸோ என்னென்னலாம் இதுவரைக்கும் பார்த்தோம்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் என்ஜின்ஸ் அண்ட் எஸ்எஸ்டிஐ எப்படி வந்து ஒவ்வொரு டெம்ப்ளேட் என்ஜின்ஸ்லயும் டிடெக்ட் பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அண்ட் அது மூலியமா நமக்கு எப்படி கமாண்ட் இன்ஜெக்ஷன், ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் அப்ளிகேஷன்ல அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டில இருந்தது. அண்ட் ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். தென் வந்து கடைசியா இப்ப நம்ம மெடிகேஷன் பார்த்த அப்புறம் கன்க்ளூஷன்ல வந்து நிக்கிறோம். இவ்வளவுதான் இந்த பர்ட்டிகுலர் ரூம். ஸோ இத கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. கங்ராச்சுலேஷன் யூ ஆர் டன் வித் சிஸ்டிஏ வல்னரபிலிட்டி அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்த அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்டாப் இன்ஜெக்ஷன பத்தி தான் இருக்க போகுது. ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் பிகாஸ் எல்டாப் இன்ஜெக்ஷன் நெறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் வெரி நியூ டூ ரொம்ப ஓல்டா வல்னரபிலிட்டி. பட் நெறைய பேர் அது என்ன சொல்றது? அப்ளிகேஷன் லெவல்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வில் ட்ரை டூ எக்ஸ்ப்ளோர் இட் மோர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அ சொல்லுங்க. இந்த மாரி ஒரு வீடியோ இருக்கு. உங்களோட ஃபெல்லோ பென் டெஸ்டருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஹி வில் பி கேப்பபிள் ஆஃப் ஐடென்டிஃபையிங் எஸ்எஸ்டிஏ வல்னரபிலிட்டி. அது மட்டும் இல்லாம நம்ம நெறைய அட்வான்ஸ் அட்டாக்ஸ் அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் எப்படியும் ஒரு 50 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் கிட்ட வந்துருது. வாட் ஐ கேன் டூ பிகாஸ் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ ஆன் தட். ஸோ தேங்க்ஸ் காய்ஸ். பாய். See you in next video. Stay safe. Bye guys.